பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்துடன் திமுக தொண்டர்கள் கிருஷ்ணகிரியில் ஆடு வெட்டிய விவகாரம் குறித்து தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசு தரப்பிற்கு நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்திருக்கின்றனர். வழக்கில் விசாரணையை அடுத்த வாரத்திற்குள் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை படத்துடன் திமுக தொண்டர்கள் கிருஷ்ணகிரியில் ஆடு வெட்டிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் திமுக தொண்டர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் மோகன்தாஸ் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷாஃபிக் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். இதனை கொண்டாடும் வகையில் திமுகவினர் ஆடு தலையில் அண்ணாமலை படத்தை மாட்டி கிருஷ்ணகிரியில் ஆட்டை நடுரோட்டில் வெட்டினார்கள் என்று மனு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அண்ணாமலை ஆடு பலியாடு என்று திமுகவினர் தொடர்ந்து கோஷமிட்டு அராஜகம் செய்ததாகவும் அந்த மனுவில் புகார் தெரிவித்திருக்கிறார். ஏற்காடு மோகன்தாஸ் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனு விசாரணைக்கானது எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த மனு குறித்து தமிழக சார்பில் விளக்கங்களும் மற்றும் பதிலளிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கால அவகாசமானது கோரப்பட்டிருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஒரு வாரத்திற்குள் இந்த மனுவிற்கு பதிலளிக்குமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.